Hey all, welcome back to Ifa Suhail's Life Tales. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் வெல். இந்த vlogல நேற்று போகிறதுக்கு முன்னாடி டேஸ் என்னெல்லாம் நடந்துச்சு, எங்கெல்லாம் போகணும்னு பார்க்கலாமா? எவ்வளோ நாள் முன்னாடி ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணாலும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஷாப்பிங் இருந்துட்டு தான் இருக்கு. இந்த வாட்டி ரொம்ப லாங்காக போகாண்டான்னு டிசைட் பண்ணி பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் போயிட்டோம். எவ்ரி கிறிஸ்மஸ் இங்கே கொஞ்சம் ஸ்பெஷலாக டெக்கோர் பண்ணிப்பாங்க. ப்ரீவியஸ் இயர்லாம் மினி சாண்டா கிளாஸ் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த வாட்டி சீலிங் டெக்கோர் மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கிறிஸ்மஸ்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் சேல்ஸ்க்காக வச்சுருந்தாங்க. பயங்கர க்ரௌட், லிட்ரலி டீன் ஸ்ட்ரீட் மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் ஷாப்பிங் வந்த மெயின் ரீசன் என் ப்ரோக்கு ஷர்ட் பார்க்கணும், சேம் டைம் ஒரு கிஃப்ட் பர்ச்சேஸ் பண்ணலான்னு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக செகண்ட் ஃப்ளோர் போயிட்டோம். ஃபார்மல் ஷர்ட் கேட்டான், ஃபங்க்ஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், சேம் டைம் காலேஜ்க்கும் யூஸ் பண்ணலான்னு. அவன் சைஸில் தேடினப்போ கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அங்கே இருந்ததும் அவன் ஆல்ரெடி வச்சிருந்த கலர்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஜென்ரலி நான் ஜென்ஸ் ஷர்ட்ஸ்க்கு சென்னை சில்க் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும், கலர்ஸ் நிறைய இருக்கும், குவாலிட்டியும் பெட்டர், முக்கியமாக ரேட் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ கேஷுவல் ஷர்ட்ஸ் பார்க்கலான்னு பார்த்தோம். ஒரு ஷர்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதை சூஸ் பண்ணோம். அப்புறம் திரும்ப ஃபார்மல் செக்ஷன்ஸ்க்கு வந்து இன்னொரு ஃபார்மல் ஷர்ட் செலக்ட் பண்ணி பில் போட்டாச்சு. அடுத்து சாண்டல் செக்ஷன்ஸ் போயிட்டேன். நான் எப்போவும் ஜெயச்சந்திரன் போனாலும் சில்லி பர்பஸ்க்கு வந்தாலும் கூட சாண்டல் கலெக்ஷன்ஸ் பார்க்காம போக மாட்டேன். இந்த வாட்டி பிரைடல் கட் ஷூஸ் மட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நியூ கலெக்ஷன்ஸ் ரொம்ப இல்லை, ஆல்ரெடி பார்த்த மாடல்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. பிரைடல் சாண்டல்ஸ்க்கு பெஸ்ட்டு சாய்ஸ் இங்கே வருது. நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். இங்கே உள்ள ரேட்ஸ் டீனா சவுகார்பேட்டில் வாங்குற ரேட்ஸும் ஆல்மோஸ்ட் மேட்சாக தான் இருக்கும் ஐ ஃபீல். ப்ளஸ் பிராண்டட் ஸ்லிப்பர்ஸும் ரஃப்யூ ஸ்லிப்பர்ஸும் நல்ல ப்ரைஸ்க்கே கிடைக்கும். நெக்ஸ்ட் கிஃப்ட் வாங்குற வேலை இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் ஃப்ளோர் போய் செராமிக் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒயிட் க்ராக்கரி செட் பார்த்தேன், டீசெண்டாக இருந்துச்சு, ரொம்ப ப்ரீமியமாக இல்லை. அப்புறம் கப் அண்ட் சாசர் பார்த்தேன். இப்போலாம் பெருசாக யாரும் கப் அண்ட் சாசர் யூஸ் பண்ணுறது இல்லைல்ல. நெக்ஸ்ட் ஜூஸ் கிளாஸ் பார்த்தேன், ஃபுல் பிளெயின் கிளாஸாக தான் இருந்துச்சு. பிரிண்ட் இருக்கிற கிளாஸ் தேடினா கிடைக்கல. டிண்டட் பேஸ் ஜூஸ் கிளாஸ் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதை சூஸ் பண்ணி வச்சோம், ஃபைனல் பண்ணல. அப்புறம் ஸ்டோரேஜ் ஜார்ஸ் பார்த்தேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக ப்ரீமியமாக இருந்துச்சு. நேவி ப்ளூ ஆஃப் ஒயிட் ஜார்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் கிஃப்ட்டுக்கு சூட் ஆகுமான்னு கொஞ்சம் டவுட், ஸோ ஸ்கிப் பண்ணிட்டேன். இன் பிட்வீனில் மீடியம் சைஸ் போல்ஸ் பார்த்தேன், பிளெயின் பார்டர் மட்டும் வச்சிருக்கிற மாதிரி. பெர் பீஸ் 79 போட்டிருந்துச்சு. அப்புறம் பிளாக் ரைஸ் பூல்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் செராமிக் பிளேட்ஸ் பார்த்தேன், ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி பிளெயின் ஒயிட் பிளேட்ஸாக இருந்துச்சு. எனக்கு இந்த பிக் சைஸ் நேவி ப்ளூ சர்விங் போல்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் கிளாஸ் ஜக், மெலமைன் பிளேட்ஸ் நிறைய ஷேட்ஸில் இருந்துச்சு. எல்லா கலெக்ஷன்ஸும் பார்த்துட்டேன், பெருசாக எதுவும் அட்ராக்டிவாக இல்லை. ஸோ ஆல்ரெடி சூஸ் பண்ண டிண்டட் ஜூஸ் கிளாஸே ஃபைனல் பண்ணோம். எங்கள் ஊரில் இந்த மாதிரி செராமிக் தான் மோஸ்ட்லி கிஃப்ட் பண்ணுவோம். நீங்கள் உங்கள் ஊர் ஸ்டைல் படி என்ன கிஃப்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்குற வேலை இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டு பில் போட்டு கிளம்பிட்டோம். அந்த டே அவ்வளோதான். நேட்டிவ் போகிறதுக்கு 1 டே முன்னாடி நாள் அன்னைக்கு ஜெயச்சந்திரன் தான் போனோம். யூஸ்வலி ஊருக்கு போகும்போது ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போவோம். இந்த வாட்டி ஒரு சேஞ்சுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கலாம்னு டிசைட் பண்ணோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு நியூவாக அரைவலான பிரின்சஸ்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் செக்ஷன் போயிட்டோம். கிறிஸ்மஸ் டைமில் நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஃபைனலி லாங் சர்ச்சுக்கு அப்புறம் ஒரு க்யூட் ஃப்ராக் வாங்கியாச்சு. அப்புறம் ஃப்ரூட்ஸ் வாங்குறத ஸ்டார்ட் பண்ணோம். எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் வாங்கலான்னு பிளான். எப்பவும் சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் வேண்டான்னு பிக் சைஸ் சீட்லெஸ் கிரேப்ஸ்ன்னு நினச்சி வாங்கினேன். லேட்டர் தான் தெரிஞ்சுது அது நார்மல் கிரேப்ஸ் பிக் சைஸில் இருக்குன்னு. டேஸ்ட் ஓகே தான், நான் 1 டைம் சாப்பிட்ருக்கேன். நான் வாங்கணும்னு நினச்ச சீட்லெஸ் பிக் சைஸ் கிரேப்ஸ், ப்ரீட் நேம் தெரியல, இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பிலோ. அப்புறம் லாகன் ஃப்ரூட்ஸ், சம் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வாங்கியாச்சு. மற்ற ஃப்ரூட்ஸ் பார்க்கலான்னு பார்த்தா கொஞ்சம் ரோட்டனாக இருந்துச்சு, ஸோ வாங்கலை. இங்கே எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட்டு, ஃப்ரூட்ஸ் எழுது வெளியில் ஓப்பனாக வச்சுருப்பாங்க, சேம் டைம் ஃப்ரிட்ஜ்லையும் வச்சுருக்காங்க. இதில் எது ஃப்ரெஷ்ஷுன்னு எனக்கு இன்னும் கிளாரிட்டி இல்லை. உங்களுக்கு ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷாப்பிங் முடிச்சுட்டு மாமா வீட்டுக்கு போயிட்டோம். இன்றைக்கி மாமா கசின்ஸ்லாம் ரியாத்துக்கு உம்ரா செய்கிறதுக்காக கிளம்புறாங்க. ஏர்போர்ட் போய் சென்ட் ஆஃப் பண்ண முடியல, நெக்ஸ்ட் டே எங்களுக்கு ட்ராவல் இருந்ததுனால. ஸோ அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த vlog இதோட முடியுது. தேங்க்ஸ் a lot for watching. See you in the next one. Until then, tata.